என்னுடைய பேஷண்ட் அவருடைய லைஃப் ஸ்டைல் எப்படியெல்லாம் இதுலேருந்து ஆரம்பிச்சு என்னெல்லாம் நடந்து எப்படி ரிகவர் ஆனாரு அப்படிங்கிறத என்னோட டிராவல் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். நான் டாக்டர் அசோக் சக்தி ஃபர்டிலிட்டி அண்ட் ஸ்ரீ சக்கர மருத்துவமனை. இந்த வீடியோ பதிவு பயனுள்ளதாக இருந்ததுன்னா என்னுடைய சேனலில் இருக்கிற ஃபிஸ்டுலாங்கிற பிளேலிஸ்ட்டில் போய் கம்ப்ளீட்டாக எல்லா வீடியோஸையும் பார்த்து பயனடைங்க. சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேள்விகளாக கேளுங்க. தொடர்ந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபிஸ்டுலா எப்படி இது ஆரம்பிச்சது? பொதுவாகவே அந்த பேஷண்ட் ஒரு ஆசனவாய் சுற்றி ஒரு மைல்டு அசௌகரியம் இருந்ததுன்னு ஃபீல் பண்ணிட்டே இருந்தாரு. ஒரு சென்ஸ் ஆஃப் ஹெவினஸ் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. மோஷன் போகும்போது மட்டும் ஏதோ அழுந்துற மாதிரி இருக்குன்னு நினைச்சாரு. ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருக்கிற ஒரு தொழில், சாஃப்ட்வேர் இன்ஜினியர். உட்காந்துட்டே இருப்பாரு, ஒர்க் நடந்துட்டே இருக்கும். கொஞ்ச நேரம் எந்திரிச்சு நடந்து போயிட்டு வரலாங்கும் போது கூட கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு லாங் சிட்டிங் ஹவர்ஸ் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருந்துட்டே இருக்கும். இது ஒண்ணுமில்ல, அப்புறம் பார்த்துக்கலாம், மலச்சிக்கலா இருக்கும், நாளைக்கு சரியாயிரும்னு நினைச்சிட்டே இருக்காரு. நாளடைவில் டிராவலிங் அப்போ பைக் டிராவல் பண்றப்பவும் அந்த ப்ராப்ளம் பர்சிஸ்டண்டா இருந்துட்டே இருக்கும். வீட்டுக்கு வந்தோடனே டயர்டாகி தூங்கிடுவாரு. சரி, இது ஏதாவது டாக்டர் பார்க்கலாமா, ஏதாவது ப்ராப்ளமா அப்படிங்கும்போது அவருக்குள்ளாரியே ஒரு நினைப்பு, இது ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை, இதுக்கெல்லாம் டாக்டர் வேண்டியது நாளடைவில் சரியாயிரும் அப்படிங்கிறது தான். ஃபுட் ஹேபிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மோஸ்ட்லி ஒரு வெளியே சாப்பிட்ற சுச்சுவேஷன், ஹை ஃபைபர் எல்லாம் எடுத்துக்க மாட்டாரு. நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், ஸ்பைசி டயட்ஸ் இதெல்லாம் எடுத்துட்டு இருக்கிறது தான். பட் அது அன்றாட வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்றது தான். அது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கும். ஸோ நாளடைவில் இது மோசமாயிட்டே போகும்போது தான் அவருக்கு அடுத்த சிம்டம் என்னங்கிறதே தெரிய வந்தது.